மேனக்ஷா குன்னூரில் கடைசி காலத்தில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறார். ப்ரோக்ராமில் இல்லை. ஏபிஜே குன்னூர் போகிறார். மேனக்ஷாவை பார்க்கணும் அப்படின்ட்டார். மேனக்ஷாவை போய் பார்த்தாகணும் அப்படின்றார். அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே மேனக்ஷா படுத்திருக்கிறார், உடம்பு முடியாமல் படுத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், என்ன மாதிரியான ஒரு ஜனாதிபதி நீங்கள், என்ன பார்க்கறதுக்காக அங்கேயே நீங்கள் வந்திருக்கிறீங்களே, நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு பேசினார். ஏபிஜே ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்கு ஏதாவது வசதி குறைவு இருக்கா, உங்களுக்கு ஏதாவது மனசில் குறை இருக்கா, ஏதாவது செய்யணும் இல்லையா வந்ததுக்காக, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற ஐடியாவில் உங்களுக்கு ஏதாவது மனசில் குறை இருக்கா, குறை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் சரி பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது மனசில் குறை இருக்கான்னு கேட்டார். மேனக்ஷா சொன்னார், இத்தனை பெரிய இந்திய ஜனாதிபதி வந்திருக்கிற போது எழுந்து சொல்யூட் அடிக்க முடியவில்லையே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இவர் பெரிய மனுஷனா, அவரோட அவர் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கிறார். தன்னை உயர்வா நினைக்கிற எவனும் வாழ்க்கையில் உயர்வாகவே இருக்க முடியாது. தன்னை எவன் உயர்வா நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையில் உயர்வாகவே இருக்க முடியாது. நீங்கள் உயர்ந்த பீடங்களில் உட்காந்துடலாம், உயர்ந்த இடங்களில் உட்காந்துடலாம், ஆனால் மனசில் அந்த அந்த ஹியூமிலிட்டி, அந்த அந்த பண்பு, அந்த பணிவு வாழ்க்கையில் இருக்கணும். காஞ்சி மகா பெரியவர் ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு எப்போவாவது நாம் இந்த துறவியா வந்திருக்கக்கூடாது, இந்த பீடத்துக்கு வந்திருக்கக்கூடாதுன்னு நினைப்பு வருமா, எப்போவாது நாம் இந்த பீடத்துக்கு வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு எப்பாவது நினைச்சது உண்டா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சுட்டு, ஆமாம் உண்டு. சில சமயத்தில் என்னை விட பெரிய அறிவாளிகளும் என்னை விட சிறந்தவர்களும் என்னை பார்க்க வரும்போது அவங்க காலில் விழுந்து கும்பிடும்னு எனக்கு தோணும். ஆனால் இந்த மடத்தில் பீடாதிபதியாக வந்துவிட்டதுனால விழுந்து கும்பிடக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதை நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்கும், நாம் இங்கே வந்திருக்க வேண்டாமோன்னு நினைப்பேன். பாருங்க, என்னை விட பெரியவங்களை பார்க்கும்போது அவங்கள விழுந்து கும்பிடலாமோன்னு எனக்கு தோணும், ஆனால் இந்த மடத்தோட சம்பிரதாயம் அதை அனுமதிக்காதேன்னு எனக்கு வருத்தமாக இருக்கும். அப்போ மனுஷன் யாரையும் தன்னை ரொம்ப பெருசாக நினைச்சுக்கிறதுல ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது. மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள். இன்னொன்று சொல்றாரு, உறவு ஏன் கெட்டு போகுது, கசந்து போகுது, அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாதீர்கள். அவன் என்ன வேணுமோ அதை இந்த உலகத்தில் எடுத்துகிட்டு போனால் அந்த உலகம் எவ்வளவோ காலம் கொடுக்கும். ஆனால் மனுஷன் அதை நிறுத்த தயாரா இல்லையே. எதுக்கு சேமிக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு சார், இப்போ சேமிக்கிறது நோயாயிடுச்சு சார். சேமிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை, அந்த உயர்ந்த வார்த்தை போய் அதுக்கு பயன்படுத்தக்கூடாது. குவிக்கிறது, குப்பையை கூட்டி குவிச்சு வச்சுக்கிற மாதிரி குவிச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நோயாகி போச்சு. ஏன் வச்சுக்கிறான், எதுக்கு வச்சுக்கிறானே தெரியல. எல்லாத்தையும் அப்படியே கொண்டாந்து மொத்தமாக சேர்த்து அப்படியே உள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாதீர்கள். எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக் கொண்டிராதீர்கள். இது ரொம்ப முக்கியம். யார்கிட்ட என்ன சொல்றோம், இது இவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம், இது அவங்களுக்கு சொல்ல, அது வந்து பேதம்னு பொருள் அல்ல சார். எல்லாராலையும் எல்லா விஷயங்களையும் ஜீர்ணிக்க முடியுமா சார்? எல்லாராலையும் எல்லா விஷயங்களையும் ஜீர்ணிக்க முடியுமா? ஒரு பொண்ணு ஏதோ ஒரு வகையில் கல்லூரியில் படிக்கும் போது காதலிக்கிறா, யாரோ ஒருத்தனோட பழகிறா, அப்புறம் அதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி நின்று போச்சு. திருமணம்னு ஒன்று நடக்குது. ஃபர்ஸ்ட் நைட்லேயே எல்லாத்தையும் சொல்லணுமா? நான் ஏற்கனவே ஒருத்தனோட பழகி இருக்கிறேன், அவ்வளவு உண்மையா இருக்கலன்னு எவன் அழுதான்? எடுத்து நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்க உண்மையா இருக்கிறது தப்பா இல்லையான்னு தெரியாது, ஆனா உங்கள் உண்மையை மதிக்க தெரிந்தவன் அவனா இல்லையான்னு தெரியாம நீங்க எப்படி சொல்லலாம்? நீ உண்மையா இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு தகுதி உள்ளவன்ட்டு சொல்லலாம். நீ உண்மையா இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்க முடியாதவனா இருந்தா சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க நரகத்தை சந்திப்பியா? ஒரு உண்மை சொல்ற பாருங்க, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, பொய் சொல்லுவது என்பது வேறு, பொய் சொல்லுவது என்பது வேறு, சொல்லப்படாத உண்மைகள் என்பது வேறு. பொய் சொல்லுவது என்பது வேறு, சொல்லப்படாத உண்மைகள் என்பது வேறு. பொய் சொல்லக்கூடாது, ஆனா எல்லா உண்மையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. சொல்லப்படாத உண்மைகள், சில நேரத்தில் சில விஷயத்தை சொல்லாம விட்டுறது நல்லது. எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ண போறோம்? எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். அடுத்தது, கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பி விடாதீர்கள். நம்ம இன்னைக்கு பண்ற பெரிய தப்பு, அதுவும் இந்த வாட்ஸ்அப்லாம் வந்ததுக்கு அப்புறம் எவன் என்ன சொன்னாலும் நம்புறான். அது உண்மையா பொய்யா, நிஜமா நிஜம் இல்லையா, அதை பத்தி நமக்கு அறிவு இருக்கா, அதை பத்தி ஆழமான படிப்பு இருக்கா? ஒண்ணுமே இல்லை. எவன் என்ன சொன்னாலும் நம்புறதா? மகாகவி பாரதி எவ்வளவோ புராணங்களை ஒப்புக்கொண்டவன் தான், புராணங்களை மையமா வச்சு பாடினவன் தான். ஆனா அதே பாரதி ஒரு நிமிஷம் கம்பீரமா எழுந்து சொல்றா, என்ன கடலினை தாவும் குரங்கும், குரங்கு கடலை தாவுச்சுன்னு படிச்சேன்டா, என்ன அவையெல்லாம் நல்ல கதைகள், கற்பனை என கண்டு கொண்டோம் அப்படின்னா. ஒரு லெவல்ல பேசுறான்ல, என்ன நான் தனியா யோசிச்சு பார்த்தா இது கற்பனை. அவர்கள் நல்லது சொன்னார்கள், நல்லதற்காக சொன்னார்கள், அது அப்படியே உண்மையான எடுத்துக்கிட்டு நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நானு அந்த கிளாரிட்டி இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பணுங்கிற ஒன்றும் அவசியமே இல்லை. ஏன்னா நாம வந்து உண்மைகளை கண்டறிவதை விட நம்புவதில் அதிக ஆசைப்படுறோம் சார். இதில் எனக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா?
ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு டசன் மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு மற்றவன் நம்பிக்கையை கேலி பண்றான். இவன் மூட்டையா மூட நம்பிக்கை வச்சிருக்கிறான், இவன் அடுத்தவன் மூட நம்பிக்கையை கேலி பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இது ஏதாவது புத்திசாலித்தனமா? ரொம்ப யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஏதோ ஒரு மடத்தனம் இல்லாம இருக்காது. இன்னொன்னு சொல்லட்டுமா, கொஞ்சம் மடத்தனங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் முட்டாள்தனம் கொஞ்சம் இல்லாம இந்த உலகத்துல வாழ்க்கையை நீட்டிப்பதுங்கிறதே கஷ்டம். கொஞ்சம் மடையனா இருந்தா தான் இந்த உலகத்துல வாழ முடியும். ரொம்ப புத்திசாலியா இருந்தா வாழ முடியாது. ஆனா நாம மடையனா இருக்கிற போது அடுத்தவன் இருக்கிறான் மடையனா இருக்கிறாங்கிறத ரொம்ப பகிரங்கமா சொல்லி என்ன போகுது? இப்போ இவங்களுக்கு 1000 மூட நம்பிக்கை. நீங்க நான் எல்லா ரிலிஜனையுமே ஓரளவு விரும்பி படிக்கிறேன், அந்த பழக்கமே இன்னைக்கு பல பேருக்கு இல்லை சார். அதுதான் அவன் புத்தகத்தை தான் படிக்கிறானே ஒழிய அடுத்தவன் புத்தகத்தை படிக்க மாட்டேங்கிறானே. எத்தனை இந்து பைபிள் படிச்சிருக்கிறான், எத்தனை கிறிஸ்துவ பகவத்கீதை படிச்சிருக்கிறான், எத்தனை பேர் குரான் படிச்சிருக்கிறான், எத்தனை முஸ்லீம் வேதம் படிச்சிருக்கிறான். அடுத்தவன் புத்தகத்தை தொடரதே இல்லையே. அதை எடுத்து பார்க்க அது என்ன போட்டிருக்கிறான்பா, நீ ஏத்துக்காம பால என்னப்பா போட்டிருக்கிறான், அது என்னப்பா விஷயம் இருக்கு, பார்த்தா என்ன குடிமொழிக்கு போதா? பார்க்க மாட்டேங்கிறாங்களே. யாரோ சொன்னதை அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவங்க இன்னொன்னு தேடி தானாவே கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப வருஷம் இந்த உலகம் தட்டேன்னு சொன்னா நம்ம வீணாதானே சார் போயிட்டான். தட்டை இல்லை உருண்டேன்னு ஒருத்தன் கண்டறிஞ்சான்ல. இந்த பூமி தான் மையம்னு ஒருத்தன் சொன்னா, இல்லடா பூமி ஒன்றும் மையம் இல்லடா, இந்த கோளுக்கே சூரியன் மையம், சூரியனே மையம் இல்லடா, அந்த பெருவெளியில் இந்த சூரியனே மையம் இல்லடா அப்படின்னா. இந்த உலகத்தில் நம்புகிறவர்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள், வளர்வதில்லை. கண்டறிகிறவர்கள் தான் வளர்கிறார்கள். நம்புவதை நிறுத்திவிட்டு கண்டறிவதற்கான பழக்கத்துக்கு எவ்வளவு பேர் டிராவல் பண்ண தயாரா இருக்கிறான்? நம்புறான். அது பெரிய கொடுமை. இவன் உன்னை நம்பிட்டு அடுத்தவன் நம்புறவன முட்டாள் மாதிரி நினைக்கிறான் சார். எல்லோரிடத்திலும் எல்லா விஷயம் கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பி விடாதீர்கள். அடுத்தது அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாது. இன்னைக்கு பல வீடுகளில் உறவு கசந்து போறதுக்கு காரணமே இதுதான். அற்ப விஷயமா இருக்கும், அது பெருசா விஷயம் வைக்கிடுவாங்க வீட்டில். எத்தனை கல்யாணம் என்ன பேர் தெரியுங்களா? ஒரு வேடிக்கையான சம்பவம் நினைச்சா பயங்கர சிரிப்பார். சாண்டில்யன் சொன்னார் இதை ஒரு கூட்டத்தில். சாண்டில்யன் சார் வி.கே. ராமசாமியோட நல்ல நண்பர். விசித்திரமான காம்பினேஷன். வி.கே. ராமசாமியோட இயல்பு வேற, உங்களுக்கு தெரியும் சாண்டிலோட இயல்பு வேற. ஆனால் ரெண்டு பேரும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது அவரே சொன்னது ஒரு மேடையில். இவர் ஒரு நாள் வி.கே. ராமசாமி வீட்டுக்கு போயிருக்கிறாரு. போன உடனே அவர் கேட்டார், வாயா வா நல்ல நேரத்துக்கு வந்திருக்கிறேன், ஒரு கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு போகிறேன், வரியா அங்கே போய் சாப்பிடுவோம் போகலாமா அப்படின்னாரு. வா போகலாம். போயிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்ருக்காங்க அங்கே எல்லாம். ஆனால் நிச்சயதார்த்தம் நடக்கலை. நேரம் ஆகிட்டே போனோடனே சாண்டில்யன் கேட்டாரா, ஏன் ஒன்று நிச்சயதார்த்தமே நடக்க மாட்டேன்? நடக்காது. யார்? ராமசாமி. நடக்காது. ஏன் நடக்காது? தாம்பூலம் மாற்ற போகும்போது தான் ஜாதி வெவ்வேறுன்னு தெரிஞ்சது, அப்புறம் எப்படி நடக்கும்? ஜாதி நிச்சயதார்த்தம் பண்ணுறீங்க, முதல்ல என்ன கேட்டுக்க மாட்டீங்களா அப்படின்னா. எல்லாம் கேட்டுக்கிட்டான், அப்புறமா தான் கடைசியாக தான் வித்தியாசம் தெரிஞ்சது. சார் இது சாண்டில்யன் சொன்னதால சொல்கிறேன், எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாது, நான் ஜாதியில் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் அவர் சொன்ன சம்பவத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். வி.கே. ராமசாமி சொன்னாராம், தாம்பூலம் மாற்ற போகும்போது தான் தெரிஞ்சது இவன் ஒத்த மாட்டு வாணிப்போம், அவன் ரெட்டை மாட்டு வாணிப்போம், அதனால் எப்படி சம்பந்தம் பண்ணுறதுன்னு விட்டுட்டான். சாண்டில்யன் சொன்னார், ஒன்று இவனை ஒரு மாட்டை வித்துற சொல்லு, இல்லாட்டி அவனை ஒரு மாட்டை வாங்கிட சொல்லு. இதெல்லாம் போய் நாம இப்ப பேச முடியுமா? பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல ரெண்டு பேரும் கூப்பிடு. சாண்டில்யன் ஒரு வார்த்தை சொன்னாராம், இந்த வர இப்ப நீங்க ரெண்டு பேருமே மாட்டு வாணிபம் இல்லை, நீயும் லாரி வச்சு வியாபாரம் பண்ற, நீயும் லாரி வச்சு வியாபாரம் பண்ற. சரியா பார்த்தா சம்பந்தம் சரியா போச்சு. லாரி தானே வச்சிருக்கிற, எவன் மாடு வச்சிருக்கிறான் இப்ப வியாபாரத்துல? என்ன பைத்துக்காரத்தனம், ஒத்த மாட்டு வாணிபம் ரெட்ட மாட்டு வாணிபம், அது அந்த காலத்துல இருந்தது, இப்ப இது பெரிய விஷயமா? பண்ணுங்கப்ப, தாம்பூலத்தை மாத்துங்க. சாண்டில்யன் இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சார். அந்த கல்யாணம் நடந்தது. அதாவது சின்ன விஷயம் அதை பெருசாக சொல்லுவான். சார் இந்த டெக்னிக்கலாக பேசுகிற சில பேர் தருமபுரம் மடத்துக்கும் திருவாரூர் மடத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இன்னும் பெரிய வித்தியாசம். அவங்க வலது பக்கமாக வேஷ்டி கட்டுவாங்க, இவங்க இடது பக்கமாக வேஷ்டி கட்டுவாங்க. வேஷ்டி கட்டுவாங்கடா. எதுக்கு சொல்ல வரேன்? இது சின்ன இஷ்யூ, இது பெரிய விஷயமா பேசணுமா? எவ்வளவு பேர் அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை, அற்ப விஷயங்களை பேசி இஷ்யூ ஆக்கி அதை பெரிய சண்டையாக்கி கல்யாணங்களை நிறுத்தி. இந்த திருநெல்வேலி பக்கம் ஒரு சைவர்கள் உண்டு, தஞ்சாவூர் பக்கம் ஒரு சைவர்கள் உண்டு. அவங்க மரியாதைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது ரெண்டு பேரும் எப்பாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அதாவது 3 சுத்து முறுக்கு வைப்பாங்களாம், ஒரு இடத்துல 6 சுத்து முறுக்கு வைப்பாங்களாம். ஒரு கிழவி ஒரு கல்யாணத்தை நிறுத்திடுச்சு.
நடந்த சம்பவம் நிறுத்திடுச்சு. ஏன் அப்படின்னா எங்களில் 6 சுத்து வைப்போம், இவங்க 3 சுத்து தான் வச்சிருக்கிறாங்க, இந்த வீட்டில் நாங்கள் எப்படி சம்பந்தம் பண்றது? நான் சொன்னேன் 2 தின்னு, 3 சுத்தா 6 சுத்து தின்ட்டு போயேன், 2 தின்ட்டு போயேன். இதை விட்டுட்டு இது ஒரு பெரிய இஷ்யூ, இந்த கல்யாணத்தை நிறுத்துறிய, தேவையா இது? அதாவது ஒவ்வொரு ஜாதியில சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும், மன்னிச்சுங்க. தன்னுடைய ஜாதியில பின்பற்றுகிற வழக்கம் ரொம்ப ஒசந்தது, மற்ற ஜாதியில அது இல்லைன்னு நினைக்கிறத மாதிரி மடத்தனும் இந்த உலகத்தில் வேற இருக்க முடியாது. அவன் ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறான், அவன் வாழ்ந்துட்டு போறான். உன்னை பெருசா நினைச்சுக்கோ, அடுத்தவனை குறைவா நினைக்காது. இல்ல உனக்கு அது வாழ்க்கை முறை நினைச்சு ஏத்துக்க, மற்றவனை காயப்படுத்தாது, மற்றவெல்லாம் மட்டமா இருக்கிறான்னு பேசாது, அது அவசியம் இல்லாத விஷயம். அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். அதே மாதிரி உங்கள் கருத்துக்களில் உடும்பு பிடியா இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். சில சமயத்தில் சார் நம்ம கருத்து சரியா கூட இருக்கலாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கருத்து சரியா கூட இருக்கலாம், ஆனா மனித உறவுகளை பேணுவதற்காக ரைட் நான் இப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன், என்ன பண்ணலாம் பேசுங்க. இதானே சார் மனிதனுடைய மிகப்பெரிய மேன்மை. இப்போ ஒரு அம்மா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தையோட பிரச்சனை வருது, மகளோடைய பிரச்சனை வருது, மகனோடைய பிரச்சனை வருது, அம்மா இறங்கி வரேங்கிறா தாயார், சரி விட்டுட்டு போ அப்படின்னா தாய் தோத்து போயிட்டான்னு பொருள் அல்ல, அவள் அதிகம் அன்புடையவள்னு பொருள். இந்த இடத்துல தோத்து போறவங்க யாரோ அவங்க வந்து நிஜமா மோசமானவங்கன்னு பொருள் அல்ல, அறிவு குறைஞ்சவங்கன்னு பொருள் அல்ல, அன்பு அதிகமானவங்கன்னு பொருள். ஏன்னா உனக்கும் எனக்கும் இடையில இருக்கிற உறவை நான் மதிக்க விரும்புறேன், அதனால என் கருத்து சரியா இருந்தா கூட நான் உன்னோட இணங்கி போறதுக்கு தயாரா இருக்கிறேன் என்பது ஒரு மேலான மனித பண்பு. அது பாருங்க, உங்கள் கருத்துக்களில் உடும்பு பிடியா இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். அம்பேத்கர் காந்திக்காக எத்தனை இடத்துல தன்னை விட்டு கொடுத்துருக்காரு தெரியுமா? கான்செப்ட் படி ஒன்று இருக்கும், ஆனால் காந்தி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக சரி போயிட்டு போறார், அந்த பெரிய மனுஷன் உயிர் வீணா போயிடக்கூடாது அப்படிம்பார். ஏன்? அவர் மேலே தான் வச்சிருக்கிற அந்த அன்புக்கு ஒரு மரியாதைக்கு பரவாயில்லை, என்ன பண்ண முடியும், நம்ம கருத்து சரியா இருந்தால் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அதே மாதிரி எல்லா சைட்லையுமே இருக்கு. நம்முடைய கருத்துக்கு மாறான கருத்துடையவர்கள் அவங்க நம்ம சைடில் நியாயம் இருக்கிற மாதிரி கூட தோணலாம், ஆனாலும் அந்த உறவுகளை காப்பாற்றுவதற்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தா ஒன்றும் தப்பு கிடையாது. மற்றவர் கருத்துக்களை, செயல்களை, நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளார். இதுதான் சார் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலுக்கு காரணம். யாரோ நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க, நாம் அதை வேறையா அர்த்தம் பண்ணிக்குவோம், அதை நாமளா இன்டர்வியூ பண்ணுவோம். அவங்க 2 பேர் பேசியிருப்பாங்க, நம்மளை பற்றி தான் பேசியிருப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்குவோம். நீங்கள் இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, மகாபாரத காலத்திலேருந்து இந்த இன்சிடென்ட் எழுதுறான். கிருஷ்ணன் தூது போயிட்டு வெளியே வர்றான். கிருஷ்ணன் தூது போயிட்டு வெளியே வரும்போது ஒரு 300 அடி 400 அடி போயிருப்பான். அப்போ மாடியில் உப்பரிகையிலேருந்து துரியோதனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கிருஷ்ணன் வெளியே போகிறது, அதை முழுக்க வெளியே போயிட்டானான்னு பார்க்கணும், அதுக்காக கம்ப்ளீட்டாக மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ துரோணாச்சாரியார் மகன் அஸ்வத்தாமன் எதிர்த்தாப்புல வந்தான். இந்த அஸ்வத்தாமனை பார்த்த உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணா, கையில் இருக்கிற மோதிரத்தை நழுவி கீழே விட்டான். அப்படி விட்ட உடனே அஸ்வத்தாமன் சரி பெரிய மனுஷன் கையிலேருந்து ஒன்று விழுது எடுத்து கொடுக்கணுமேன்ற மரியாதைக்காக அந்த மோதிரத்தை எடுத்து கையில் கொடுத்தான். நேராக வாங்கிக்கல, அந்த கையை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கிருஷ்ணன் பேச ஆரம்பித்தான். 2 கையை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பேச ஆரம்பிச்சு. திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் ஒரு வானிலை அறிக்கை விட்டான். எப்பா சூரியனை ஊர்கோள் சூழ்ந்திருக்கிறது, மழை வரும் போல தெரிகிறதுன்னா பெரிய மனுஷன் என்ன சொன்னாலும் ஆமாம்னு சொல்லணும், உறவு கட்டு போடும். அதுக்கு அஸ்வத்தாமன் ஆமாம் ஆமாம் மழை வரும் அப்படின்னா. இந்த பாருங்க, இந்த மண்ணிலேருந்து மோதிரத்தை எடுத்து கையில் கொடுத்து வானத்தையும் காட்டின உடனே அங்கேருந்து பார்த்த துரியோதனனுக்கு ஊமப்படம் பார்த்த மாதிரி இருந்தது. டயலாக் என்னன்னு தெரியல, டயலாக் அவனாவே எழுதிட்டான். நம்ம ஊரில் ஹிந்தி படம் பார்க்குறவன் எல்லாம் இந்த வேலை பண்ணுவான், டயலாக் அவனுக்கு தெரியாது, காட்சியை பார்த்துட்டு டயலாக் இவனா எழுதுவான், இவனா 4 வார்த்தையை சேர்த்து போட்டு டயலாக் விடுவான். பார்த்தீங்களா? இந்த வேலையை துரியோதனம் பண்ணிட்டான். எப்படி பண்ணிட்டான்? ஓ, இந்த அஸ்வத்தாம என்ன சொல்றான் கிருஷ்ணனுக்கு, இந்த மண்ணறிய வெண்ணறிய உனக்கு நான் துணையா இருப்பேன் என்று சத்தியம் பண்றான்னு நினைச்சான். சார் அது எதேச்சியா அங்க நடந்த சம்பவம், எதேச்சியா நடந்த சம்பவத்தை நீ உனக்கு சௌரியமா நீ இன்ட்ரோட் பண்ணிக்கிற. எவ்வளவு பேர் அப்படி பண்ணி உறவுகளை கெடுத்துருக்காங்க தெரியுங்களா? யார்கிட்டயோ யாரோ பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, இல்ல சார் சம்திங் ராங் அப்படின்னு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு, அதோட அந்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. பிரச்சனை, வாழ்நாள் முழுக்க பிரச்சனை தான். மற்றவர் அங்கே நடக்கிற விஷயத்தை, அதாவது மற்றவர் கருத்துக்களை, செயல்களை, நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இது இருக்குமானா சார் ஒரு சம்பவம் எனக்கே மறக்க முடியாது. நான் வளர்ற காலம், அதுக்கான இப்போ வளர்ந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஆல் இண்டியா ரேடியோவில் இளைய பாரதத்தில் லீலா அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, இருந்தாங்க. அவங்க என்ன வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுறாங்க. அப்போல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் பேசுறதுங்கிறது பெரிய விஷயம். ஆல் இண்டியாவில் கூப்பிட்டுருக்காங்க, அப்போ வேற ரேடியோவே கிடையாது. ஆல் இண்டியா ரேடியோவில் கூப்பிட்டுருக்குறாங்க, யார்? ஜெயகாந்தனை இன்டர்வியூ பண்ணணும், எழுத்தாளர் ஜெயகாந்தனை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி
நான் ஒன்று ஜெயகாந்தன் புஸ்தகம் படிச்சிருக்கிறேன், அதோட இன்னும் கொஞ்சம் வேறெல்லாம் அப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கிறேன், இன்டர்வியூ பண்ண போகிறோம். அப்புறம் திடீர்னு ஃபோன் வந்தது, ஜெயகாந்தன் உங்களை வானான்ட்டாரு, உங்களை வானான்ட்டாரு அப்படின்னு. நம்ம அவரும் மிகப்பெரிய புகழில் இருக்கிறவர், நான் சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்போ சரி ரைட், அதை பற்றி ஒன்றும் இல்லை விட்டுட்டேன். ரொம்ப வருஷம் கழித்து, ஒரு 7-8 வருஷம் கழித்து ஜெயகாந்தனும் நானும் ஒரு மேடையில் இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். சார் அவருடைய மெமரி பாருங்கள், ஒரு தடவை ஆல் இண்டியா ரேடியோவில் நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணுறதா இருந்தது, நான் வேண்டாம்னு சொன்னேனே, அது உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு அவரே கேட்டார். நான் வேண்டான்னு சொன்னேனே, அதை சொன்னாங்களா அப்படின்னு. ஆமாம் சொன்னாங்க அப்படின்னு. நான் ஏன் வேணான்னு சொன்னேங்கிறத சொன்னாங்களா அப்படின்னு. தெரியாது எனக்கு அப்படின்னு. பொதுவாக என்னை யாராவது பேட்டி கண்டா அவங்கள கொதறி எடுத்து விடுவேன். உங்கள் தந்தையார் சுகி சுப்பிரமணியம் மேலேயும் உங்கள் அண்ணன் MS பெருமாள் மேலேயும், ஏன் உங்கள் மேலேயும் கூட எனக்கு அதிக மரியாதை உண்டு, அதனால நீங்கள் வேண்டாம்னு நான் சொன்னேன். சார் நான் அந்த 7 வருஷம் கழிச்சு அதை தெரிஞ்சுக்காம இருந்து அவரை குறைச்சி நினச்சிருந்தா எவ்வளோ பெரிய பாவமாக போயிருக்கும். உங்கள் மேலே இருக்கிற அன்புனால அப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை வேண்டாம்னு சொன்னேன். அதை சொன்னாங்களா அப்படின்னார். சொல்லலை. ஆனால் நல்லதை சொல்ல மாட்டாங்களே, நம்மளால தான் பற்ற வைக்கிறத மட்டும் சொல்லிட்டு அதை நிறுத்திட்டு போவாங்களே, நல்லதான் சொல்ல மாட்டாங்களே. சார் நான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்காம இருந்திருந்தா எவ்வளவு காலம் நான் அவரை பிழையா நினைச்சிருப்பேன். என்ன வேணான்ட்டார், என்ன வேணான்ட்டார், என்ன வேணான்ட்டார். அதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கா இல்லையா? நான் ஸ்கூல் படிக்கிறேன், என் கூட சுரேஷ்குமார்னு ஒரு பையன் படிப்பான். அவங்க வீட்டில் பால் வியாபாரம், நானும் அவனும் ஒன்றா படிக்கிறதா சொல்லுவோம். அவங்க வீட்டில் போய் உட்காந்துருப்போம். அவங்க வீட்டில் ஒரு நாள் டேபிளில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த டேபிளில் அப்படி காலை உள்ளே விட்டு இப்படி நோண்டம் பாருங்க, ஒரு பால் பவுடர் மூட்டை இருந்தது. ஒரு பால் பவுடர் மூட்டை இருந்தது சார் அந்த இடத்துல. இந்த பால் பவுடர் மூட்டையை பார்த்த உடனே என் வாய் கொழுப்பு. அவனை பார்த்து சொன்னேன், டேய் நீங்கள் பால் வியாபாரம் எப்படி பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டான்னு. ஏன்னா பால் பவுடர் மூட்டை இருக்கு. அவன்கிட்ட சொல்கிறேன், டேய் நீங்கள் எப்படி பால் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு சுரேஷ்குமாரோடைய அம்மா அவங்க உருட்டி போட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் தாய்மார். பின்னாடி வந்து தலையை அப்படி ஒரு தடவு தடவிட்டு, கண்ணு அவசரப்பட்டு பேசக்கூடாது கண்ணு, கோச்சிக்கல அந்த அம்மா, கண்ணு அவசரப்பட்டு பேசக்கூடாது கண்ணு, நாங்கள் பால் வியாபாரம் பண்ணுறோம், வாடிக்கைக்கு பால் ஊற்றுவோம், திடீர்னு ஒரு வீட்டில் 1 லிட்டர் கூட கொடு 2 லிட்டர் கூட கொடுன்னு கேட்டால் எங்களுக்குன்னு வச்சிருக்கிற 2 லிட்டர் பாலை கொடுத்துருவோம் கண்ணு. அப்போ எங்களுக்கு ராத்திரி பால் வேணும் இல்லையா, அதுக்கு தான் அது வச்சிருக்கிறோம். எனக்கு அப்படியே வெக்கமாக போய் ஒரு செகண்ட் நான் அவங்க தப்பாக நினச்சிட்டேன்னு. அம்மா மன்னிச்சுக்கங்க, அதனால என்ன கண்ணு நீ சின்ன பிள்ளை தானே அப்படி தான் நினைப்பாளர், ஒன்றும் இல்லை கண்ணு. அந்த அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் மறக்கலை. நம்ம அடுத்தவங்களை பற்றி சார் உடனே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு, தப்பாக முடிவு பண்ணுறதுக்கு, கீழாக நினைக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இதை விட பழைய சம்பவங்களை வைத்துக்கொண்டு ஒரு மனுஷனை எடை போடுறமே ஒழிய ஃப்ரெஷ்ஷாக இப்போ எப்படி இருக்கிறான்னு பார்க்கறதே இல்லை சார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் சார் அவன் திருடன்னு, 4 வருஷத்துக்கு முன்னாடி மாறிட்டான்டா, அவன் அயோக்கியன்னு எனக்கு பிறப்பிலேயே தெரியும் அப்படின்னா. சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நான் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டென்றால் அவனும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறத நான் புரிஞ்சுக்க வேண்டாமா? நான் சொல்றேன், நான் மாறிட்டேங்கிறது தெரியலையப்பா, நான் மாறிட்டேங்கிறது தெரியலையப்பாங்கிறனே, அவன் மாறிட்டாங்கிறது எனக்கு தெரிய வேண்டாமா? நம்ம பாஸ்ட்டை வச்சே அளவு பண்றோம் சார், அதெல்லாம் பெரிய தவறு. பெர்னாட் ஷா ஒரு வார்த்தை சொன்னா, இந்த உலகத்திலேயே பெரிய ஆள் யார் தெரியுமாடா? யாரு? நான் மதிக்கிற ஆள் யார் தெரியுமா? யாரு? என் டெய்லர். ஏன் டெய்லரை சொல்றேன்னா, அவன் தான் என்ன அப்பப்போ புதுசா அளக்கிறான். மற்றவெல்லாம் ஒரு தடவை அளந்துட்டா அதே மனசுல வச்சிருக்கிறானே ஒழிய என்ன கரெக்டா அப்பப்போ அளக்கிற ஆள் அவன் ஒருத்தன் தான். இப்போ 5 வயசுல சட்டை தைச்சதை வச்சு 50 வயசுல போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா? பழைய அளவை வச்சு எவனும் சட்டப்பட முடியாது. எந்த மனிதனையும் பழைய அளவை வைத்துக் கொண்டு அளந்து பார்க்காதீர்கள். இன்று மனிதன் மாறி இருக்கலாம், இந்த நிமிஷம் மாறி இருக்கலாம், இந்த செகண்ட் மாறி இருக்கலாம், எத்தனையோ மாற்றங்கள் உலகத்தில் நடந்திருக்கலாம். இது ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? இதை திருவள்ளுவன் எழுதியிருக்கிறான். நீங்க யோசிக்கலாம், என்ன நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுங்கிறதுக்கு செத்துப்புட்டா பெருமைன்னு அர்த்தம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அது மட்டுமே இல்லை, நெருநல் உளன் ஒருவன், அதாவது நேற்று இருந்த மாதிரியே ஒருவன் இன்று இல்லை, இன்றைக்கு இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அந்த பெருமை உடைத்து இவ்வுலகு. ஒருவன் நேற்று இருந்ததிலிருந்து இன்று மாறி இருக்க முடியும். நீங்க அந்த குறளுக்கு வெறும் யாக்கை நிலையாமை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வாழ்க்கை நிலையாமை எடுத்துக்கலாம். நேற்றுக்கு இருந்த மாதிரி ஒருத்தனுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் மாறி இருப்பான். அதனால மற்றவர்களை, கருத்துக்களை, செயல்களை, நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அடுத்தவனை நம்ம எஸ்டிமேட் போடக்கூடாது, அடுத்தவன் நம்ம நிறுத்து பார்க்கவும் கூடாது. மற்றவர்களுக்குரிய மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள். இன்னொன்னு சொல்றார், புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரம் இல்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்.
இதுக்கு செலவில்லாத பூங்கொத்துக்கள் அப்படிம்பாங்க. நம்ம யாரை பார்த்தாலும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறது. சில பேர் சிரிச்சுட்டா ஏதாவது பணம் கேட்டுருவானோன்னு நினைப்பான், அப்படியே உம்முன்னு இருப்பேன். ஒரு மாதிரி தெரிஞ்சு 10 வருஷம் பழகி இருப்பான் சார், தெரியாத ஆள் மாதிரி அப்படியே போவான் சார். எவ்வளவோ வருஷம் பழகி இருப்பான், ஒன்றும் தெரியாத மாதிரி அவன் அப்படியே போய்கிட்டே இருப்பான். தவறு. புன்முறுவல் காட்டவும் சில சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரம் இல்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள். ஒரு சம்பவம், அண்ணா யூனிவர்சிட்டியில் டாக்டர் ராமமூர்த்தின்னு ஒரு பொறியியல் நிபுணர், அவர் சொன்னது என்கிட்ட. ஒரு நாள் ஃபோன் வருது, இப்போ இல்லை, ரொம்ப பழைய காலம். சுவாமி தயானந்த சரஸ்வதி அமெரிக்காவில் போய் அமெரிக்காவிலேருந்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்திக்கு ட்ரங்க் புக் பண்ணுறார், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. இவருக்கு நம்பர் வந்துருச்சு, டாக்டர் ராமமூர்த்தின உடனே இவருக்கு வந்திருக்கு அந்த நம்பர். அங்கேருந்து அவர் சொல்கிறார், ராமமூர்த்தி டாக்டர் ராமமூர்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் டாக்டர் ராமமூர்த்தி பேசுகிறேன், இது வரைக்கும் உண்மை, டாக்டர் ராமமூர்த்தி பேசுகிறேன். அவர் ஏதோ மருத்துவமாக ஆரம்பித்த உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார். சார் 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 தப்பு தப்பு, நான் வந்து இன்ஜினியர், கால் தப்பாக வந்துருக்கு, அமெரிக்காவிலேருந்து வர்றாப்போ ஐஎஸ்டி கால்லாம் பயங்கர பில்லு. இப்போ மாதிரி ஸ்கைப்பில் இலவசமாக பேச முடியாதுல்ல, அப்போ பேசுறது ட்ரங்க் புக்கிங் இல்லை, மேலேருந்து இங்கேருந்து வர்ற கால். இவர் பதறிட்டார். எப்படி நம்மளை இப்போ எஸ்டிடினாலே வேகமாக பேசுவான், பேசுவான், ஏன்னா அந்த சக்கரம் வேகமாக சுற்றுதுங்கிறதுக்காக, ரொம்ப பல்ஸ் சுற்றுதுன்னு வேகமாக பேசுவான் ஐஎஸ்டி. உடனே நம்ம டாக்டர் ராமமூர்த்தி என்ன சொல்லிட்டாரு, சார் 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 சாரி 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 சாரி, நான் இன்ஜினியர், நான் டாக்டர் இல்லை நீ. அவர் சொன்னார், ஏன் இப்படி பதட்டமாக பேசுறீங்க? அவர் அங்கேயே, ஏன் இப்படி பதட்டமாக பேசுறீங்க, சௌக்கியமா அப்படின்னா கேட்டிருக்காரு முதல் கேள்வி. இவர் சொன்னார், சார் அது வேற, நீங்கள் அந்த டாக்டர் ராமமூர்த்திக்கு லைன் போடுங்க. தயானந்த சரஸ்வதி ஒரு வார்த்தை சொன்னார், நான் உங்களை சௌக்கியமானு கேட்டுட்டேன், நீங்கள் சௌக்கியமா இல்லையான்னு தெரியாமல் நான் எப்படி ஃபோனை வைக்கிறது? நான் உங்களை சௌக்கியமானு கேட்டேன்ல, நீங்கள் சௌக்கியமா இல்லையான்னு தெரியாமல் நான் எப்படி ஃபோனை வைக்கிறது? இப்போ நீங்கள் வேற ராமமூர்த்தியாவே தான் இருக்கட்டுமே, நீங்கள் சௌக்கியமானு தெரிஞ்சுக்கிட்டு நான் தூங்க போகிறேன்னு. சார் யூ ஓன்ட் பிலீவ், 25 மினிட்ஸு அமெரிக்காலேருந்து ஐஎஸ்டி கால் இவரோட ரிலாக்ஸ்டாக பேசினார். இவர் பாருங்க, அடுத்த நிமிஷம் அவரை பற்றி எவ்வளவு பெரிய அந்த ஒப்பீனியனுக்கு போகிறார். சார் அது வரைக்கும் நான் அவர் ஒரு பெரிய மனுஷன் நினச்சதில்லை சார், அதுக்கப்புறம் அவர் பேச்சு எங்கேனாலும் நான் போய் கேட்க ஆரம்பித்தேன், அவர் அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீ எந்த ராமமூர்த்தியா இருந்தா என்ன, உன்னை சௌக்கியமானு கேட்டுட்டேன், உன் சௌக்கியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் போனை வைக்கிறேன்னு எனக்கு என்ன கெட்டு போச்சுன்னா, இது ஒரு மனித பண்பினுடைய உச்சகட்டமான ஒரு அடையாளம். புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரம் இல்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள். நம்ம இறங்கி வரும்போது சில சமயத்தில் சில பேர் பேசணும்னு நினைப்பாங்க, நம்மளால முடியாது, ரயிலுக்கு போயிட்டு இருப்போம், பிளேனுக்கு போயிட்டு இருப்போம், வெரி சாரி என்னால் முடியல, அந்த சாரியில் இருக்கு. ஒருத்தர் கை பிடிக்கிறோம் இல்லை, அந்த கை பிடிக்கிற போது கொடுக்குற அழுத்தத்தில் நம்முடைய பணியின் சுமை இருக்கு. கொஞ்சம் வெரி சாரி, அந்த கை அப்படி பிடிப்போம் இல்லை, அதில் கூட நம்முடைய அந்த அந்த எக்ஸ்கியூஸை வெளிப்படுத்த முடியும் இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். ஆனால் இவற்றையெல்லாம் அந்த சரியாக பின்பற்றுவதால தான் உறவுகளை பேண முடிகிறது. அதை விட முக்கியம், அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள். இது ஃபேமிலிக்கு முக்கியம், இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு முக்கியம், அசோசியேஷன்ஸுக்கு முக்கியம், கட்சிகளுக்கு முக்கியம், நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் முக்கியம். அவ்வப்போது மனம் திறந்து நேரில் பேசுங்க. அது யாராக வேணா இருக்கலாம், வாங்க உட்காருங்க, we will sit together. இப்போதான் நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் பேசலாம் வாங்க, டெய்லி ஒரு 10 நிமிஷம் காப்பி சாப்பிட்டு உட்காந்து பேசலாம் அப்படின்னு பேசுங்க பேசுங்க, நல்லது, பேசுங்க, பேசுகிற வரைக்கும் பேசுங்க. உங்களை பற்றி மற்றவங்க பேசாதபடி பேசுங்க, பேசுங்க, நல்லது, பேசணும் சார். மனம் திறந்து பேசாமல் எப்படி சார் பிரச்சனையை தீர்க்க முடியும்? இன்னொன்று, சில விஷயத்தை நாமளாம் அசியூம் பண்ணிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட பேசிடுறது பெட்டர் சார். சும்மா மனசுக்குள்ளேயே நினச்சி நாமளே திட்டிக்கிட்டே இருக்கிறத விட நேராக வாய் திறந்து பேசிடுறது எவ்வளோ பெட்டர். ஒரு சம்பவம் நீங்கள் அதிகமாக பத்திரிகையிலேயே மற்ற இடத்துல படிச்சிருக்க முடியாது, ஏன்னா இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். மகாலிங்க சார், அருட்செல்வர் மகாலிங்கத்தோட மாப்பிள்ளை கிருஷ்ணராஜ வானவராயர், கோயம்புத்தூர் பாரதிய வித்யாவினுடைய தலைவர், அவர் நானும் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு இன்சிடென்ட் சொன்னார். அவர் சி சுப்பிரமணியம் காமராஜருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர், சிஎஸ் படித்தவர், வெல் எஜுகேட்டட் சிஎஸ். காமராஜர் அளவா சிஎஸ் சொன்னாரா, ஒரு சம்பவம் சொல்கிறேன், நீ முடிவு பண்ணிக்கோ. திடீர்னு ஒரு நாள் என்ன கூப்பிட்டு விட்டார் காமராஜர், உட்காருங்க, இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு தண்ணி என்ன ஆச்சுங்கிறேன், பரம்பிக்குளம் ஆழியாறு தண்ணி என்ன ஆச்சுங்கிறேன் அப்படி. சிஎஸ் சொன்னாராம், பேசுகிறாங்க பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்க? அதான் அவங்க பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியரும் நம்ம பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியரும் பேசுகிறாங்க. ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களோ? இன்ஜினியர் தான் பேசணுமோ?
நீங்கள் பேச மாட்டீங்களோ அப்படின்னாராம். இல்லை, ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியர்ஸ் பேசி, அப்புறமா நம்ம சீஃப் செக்ரட்டரி பேசி, அப்புறம் நாங்கள் பிடபிள்யூடி மினிஸ்டர்ஸ் பேசி, அப்புறம் நீங்கள் சீஃப் மினிஸ்டர்லாம் பேசிட்டா உடன்பாடு கையெழுத்து. இது எப்போ ஆவறதுங்கிறேன், இது எப்போ ஆவறதுங்கிறேன். ஆபீஸரை விட்டு பேசுனா 58 வயசு வரைக்கும் பேசுவான். அவனுக்கு என்ன சம்பளம் கொடுக்க போறாங்க, அவன் பாட்டுக்கு பேசுவான் 58 வயசு வரைக்கும். நமக்கு அப்படியா? 5 வருஷம் ஆனால் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். நாமளே பேசினா என்ன அப்படின்ட்டு போடு ஃபோனை போடு. அப்பெல்லாம் ட்ரங்க் புக்கிங் தான். போடு ஃபோனை போடு, நம்புதிரிப்பாடுக்கு போடு, இஎம்எஸ் நம்புதிரிப்பாடாங்க, போடு ஃபோனை போடு சார். உடனே செக்ரட்டரி ஃபோன் போட்டு ட்ரங்க் புக்கிங் பண்ணி அவருக்கு கேரளா சீஃப் மினிஸ்டர் கால் கொடுக்குறாங்க. அந்த ஃபோனை எடுத்துட்டு காமராஜ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்ட்ரெயிட்டா, ஆமாம் இதுக்கு தான் நீ நானும் ஜெயிலில் அண்ணாந்து வானத்தை பார்த்து படுத்துக்கிட்டோமா? பாலாரும் தேனாரும் பாயும்னா ஒரிஜினல் ஆரே பாய விட மாட்டேங்கிற, தண்ணி கொடுக்க மாட்டியா மீனு, கொடுக்க மாட்டியா நீ, கொச்சோ முச்சோன்னு ஆரம்பிச்சாராம். கட்ட 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 கட்டன்னு அவர் பாட்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட். நம்பூதிரி பாடு அங்கேன்னு சொன்னாராம், இந்த பாருங்க, எங்கிட்ட எவ்வளோ வேணாலும் சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் ஒன்று எதுக்கு திட்டுறோம்னு சொல்லிட்டு திட்டணும். சும்மா நேரம் ஆரம்பிச்சா நான் என்ன பண்ண முடியும், என்ன விஷயம்னு சொல்லுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். உடனே காமராஜ், இன்னும் தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டியாமே, எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், நீ தண்ணி கொடுத்தா நான் உனக்கு நெல் கொடுக்க மாட்டேனா, உனக்கு மின்சாரம் கொடுக்க மாட்டேனா, தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டியாமே நீ. இவர் நான் எப்போ சொன்னேன்? இல்லை, உன் செக்ரட்டரி பிடபிள்யூடி செக்ரட்டரி சொன்னான்னா, அவன் தானே சொன்னான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும் தண்ணி, உங்களுக்கு இப்போ எவ்வளோ வேணும் தண்ணி? காமராஜ் சொன்னாராம், இதான் அந்த மனிதனுடைய நொபிலிட்டி. டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாராம், தா நீ வேற கட்சி, நான் வேற கட்சி, ஆனாலும் நீயும் தேசபக்தன், நானும் தேசபக்தன். நான் ஒன்றை நம்புகிறேன், எனக்கு நீ நியாயம் தருவேன்னு நான் நம்புகிறேன். உன்னால் எவ்வளோ தண்ணி கொடுக்க முடியுமோ அதை ஒரு டிராஃப்ட் போட்டு அனுப்பு, நான் படிக்காமல் கையெழுத்து போடுறேன். உன்னால் என்ன கொடுக்க முடியுமோ தண்ணி ஒரு டிராஃப்ட் போட்டு அனுப்பு, நான் படிக்காமே கையெழுத்து போடுறேன். நான் உன்னை நம்புகிறேன், நீ என்ன நம்புற, அனுப்புறியா? நம்புதிரி பாட்டு சொன்னாராம், நான் கையெழுத்து போட்டே அனுப்பிடுறேன், இன்னொரு கையெழுத்து நீங்கள் அங்கேருந்து போடுங்க, நான் கையெழுத்து போட்டே அனுப்பிடுறேன் அப்படின்னு. இது முடிஞ்சது. அங்கேருந்து டிராஃப்ட் வந்தது. வந்த உடனே அன்றைக்கி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி காமராஜர் சிஎஸ்ஐ கூப்பிட்டு விட்டாராம், வா கூப்பிட்டு விட்டுட்டு உட்கார் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன் ஃபோனில் அன்றைக்கி, படிக்காமல் கையெழுத்து போடுறேன்னு சொன்னல, இப்போ பார்த்துக்க அப்படின்னு நேராக கடைசி பக்கத்தை திருப்பி வேகமாக கையெழுத்து போட்டு, நான் நம்புதிரி பாட்டை நம்புகிறேன் சார். வெவ்வேறு கட்சி, ஆனால் இந்த தேசம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது சார். இன்னைக்கு ஒரே கட்சியில் இருக்கிறான் எவனுக்குமே இருக்க மாட்டேங்குது சார். வெவ்வேறு கட்சி, இந்த தேசம் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருந்தது. அப்ப மற்றவர்களோடு நம்ம மனம் திறந்து பேசுற போது செய்யற சாதனையை பேசாம இருந்தா எப்படி செய்ய முடியும்? எவ்வளவு அழகா உறவுகளை பேணுவதற்கு வழி சொல்றாரு பாருங்க. பல குடும்பத்தில் அப்பாக்கும் பிள்ளைக்கும் இடைவெளி இருக்கு. ஒரு குடும்பத்தில் அப்பாக்கும் பிள்ளைக்கும் இடைவெளி இருந்து வேற யாரோ குறுக்க பேசுறானா அந்த குடும்பம் நாசமா போடும். நீங்க மகாபாரதம் எடுத்து பாருங்க, திருதராஷ்டிரனுக்கும் துரியோதனுக்கும் நடுவில் அப்பப்ப சகுனி பேசுவான். குறு பாட்டு அப்படி வச்சிருப்பான் பாரதி பாஞ்சாலி சபதத்தில். என்ன உள்ள பெருசா கேட்டுட்டான், அவன் என்ன பெருசா தப்பாவா கேட்டுட்டான், அவனுக்குரிய நியாயத்தை தானே கேட்கிறார். அப்ப திருதராஷ்டிரன் சொல்லுவான், எனக்கு நீ என் பிள்ளைய கெடுக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்கிற சரியே. யாரு? திருதராஷ்டிரன் பேசுறான். ஏன் அப்பன் பிள்ளைகிட்ட நேரா பேசக்கூடாதா? எத்தனை வீட்டுல அப்பன் பிள்ளைகிட்ட நேரா பேசுறான் சார்? இவ்வளவு வருஷம் பெத்து வளர்த்த பிள்ளைகிட்ட நாம பேச முடியலன்னு சொன்னா அடுத்தவன் பேசி எங்கேயாவது உருப்பட போதா? சில பேர் எனக்கு கவுன்சிலிங்னு ஃபோன் பண்ணிட்டு சொல்லுவான், என் பையன் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான். அப்போ நான் சொன்னால் எப்படிப்பா கேட்பேன்? நான் யாரும் தெருவில் போகிறவன், நான் சொன்னால் அவன் எப்படி கேட்பேன்? இல்லை அது என்னன்னு தெரியல, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அவன் அடுத்த வார்த்தை சொல்கிறான், சார் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பணம் வாங்கிக்கோங்க, என்ன கவுன்சிலிங்னு அவனை கூப்பிட்டு எப்படியாவது அவனுக்கு புத்தி சொல்லுங்க. புத்தி சொல்கிறதெல்லாம் யாரும் திருந்த மாட்டான்ப்பா. ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில இன்னொருத்தன் பேசலாமா? ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையில இன்னொருத்தன் பேசலாமா? அவங்க தானே பேசணும். பேசுங்கள், நேரில் அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள். அதை விட முக்கியம், பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சு துவங்குங்கள். பாருங்க, எல்லாம் அவங்க வரட்டும், அவங்க நம்மளை தேடி வரட்டும், அவங்க வந்து இங்க கேட்கட்டும். திருவள்ளுவர் சார் இளம் என்று எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள்ளன்னு ஒரு குறள் எழுதுனா, அதுக்கு வியாக்கியானம் எழுதும் போது உரைக்காரர் எப்படி எழுதி வச்சார் பாருங்க. இளம் என்று எவ்வம் உரையாமை ஈதல்னா, இல்லேன்னு சொல்றவனுக்கு ஒரு மான உணர்ச்சி இருக்கும் இல்லையாடா, அதை சொல்ல விடாதடா, உங்ககிட்ட வந்து இல்லேன்னு அவன் சொல்றதுக்கு முன்னாடி கொடுத்துடுறான். பல பேர் அவன் சொல்லட்டும், அவன் வாயை விட்டு கேட்கட்டும், அப்புறமா நான் தர்றேன். இளன் என்று எவ்வம் உரையாம ஈதல் குலனுடையான் கண்ணே உளன். அப்ப மற்றவங்களுக்கு ஒரு மானம் இருக்கு, நம்ம யோசிக்கணும். ரைட், நமக்குள்ள 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடா, ரைட் நான் வர்றேன், நான் உங்களோட பேசுறேன், ஒரு 5 நிமிஷம் பேசுவோம் வாங்க, என்ன மனசு விட்டு பேசுவோமே, என்ன குறைஞ்சு போச்சு. அவங்க தான் முதல்ல இறங்கி வரணும்னு காத்திருந்தா அப்புறம் என்ன, அட்வொகேட் வீடு கட்டிடுவார்.
என்ன பண்ண முடியும்? அவர் வீடு கட்டிடுவாரு, நீ வீட்டை வித்துடுவ, நேரம் அவருக்கே வித்துட்டு போகலாம். அது இன்னும் கூட ரொம்ப சிம்பிளா போயிடும். ஏன் பேசக்கூடாதா? அடுத்தவர் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவக்க முன்வாருங்கள். இதெல்லாம் வேதாத்ரி மகரிஷி ஒரு 18 பாயிண்ட் போயிட்டார். இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில உறவுகளை பேணுகிற கலையை அவங்கவுங்க தான் கற்றுக்கணும். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போறோம். நம்முடைய சேகரித்த பணத்தை விட, நாம் கட்டி வைத்திருக்கிற கட்டடங்களை விட, நாம் குவித்து வைத்திருக்கிற சொத்துக்களை விட நிஜமான மனிதர்கள் தான் நம்முடைய நிலைத்த சொத்து. நிஜமாவே நீங்க யோசிச்சு பாருங்க, கோடி கோடியா பணம் இருக்கலாம், நிஜமா நம்ம கிட்ட அன்பு இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா வாழ்க்கையா சார் அது? வாழ்க்கையா அது? அப்ப நிஜமான மனிதர்கள், அன்பு காட்டுகிற மனிதர்கள் தான் நமக்கு மிகப்பெரிய சொத்து. இந்த ஒரு விஷயத்தை மனுஷன் ஓடுறான் பணத்து பின்னாடி ஓடுறான், பணத்தை சேமிக்கணும் ஓடுறான். நீ செல்வத்தை திரட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வெல்த்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பயன்படுத்தினா, வெல்த்னா என்ன? உறவு உட்பட வெல்த் தான். நம்ம கிட்ட பாசம் காட்டுற ஒரு நபர், நம்முடைய நலத்தில் அக்கறை காட்டுற ஒரு நபர், அதை விட பெரிய சொத்து இந்த உலகத்தில் என்ன இருக்கு? யோசிச்சு பாரு. எத்தனை பேர் கையில் காசே இருக்காது சார், ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒரு சில உடம்பு எல்லாம் படுத்திருப்பாங்க சார், அவருக்கு பார்த்தீங்கன்னா வாசல்ல ஒருத்தர் நிற்பான் சார். யாராவது தேடி வரவங்களுக்கு கரெக்டாக ரூட்ஸ் 7வது மாடியில் 3வது ரூமில் இருக்கார். இன்னொருத்தன் அவருக்கு மருந்து வாங்குறதுக்கு ஒருத்தன் ஓடுவான் சார், ஒருத்தன் அவருக்கு ஆப்பிள் வாங்குறதுக்கு ஒருத்தன் ஓடுவான் சார், ஒரு 10 பேர் 15 பேர் அவனுக்கு வேண்டிய காரியம் செய்வான் சார். சில பணக்காரன் படுத்திருப்பான் சார், எவனுமே இருக்க மாட்டான் சார். மனிதர்கள் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? மனிதர்கள் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? எனவே மனிதர்களை சேகரியுங்கள். கட்டடங்களை சேகரிப்பதை விட்டுவிட்டு, காசுகளை சேகரிப்பதை விட்டுவிட்டு மனங்களை சேகரியுங்கள், மனிதர்களை சேகரியுங்கள். உறவு மேம்படட்டும். நன்றி, வணக்கம்.